ஹலோ வீவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 0 லக்ஷ்மி. சாயா குடிச்சாச்சா? சரி, இந்த இடத்துல விஜய் இனிஷியலாக ஃபன் ஜாலியாக இருந்துச்சு. பின்னாடி ட்விஸ்ட் இருக்கிறாங்க. அது கதையோட அமைப்பு. இப்போ என்ன சொல்லணும், ஃபஸ்ட்டு கிராப் மேலே ஜாலியாக போகுது, அப்புறம் கீழே பார்த்தா கடைசியில் காட்டும்போது வருத்தமாக இருக்குது. விஜய்னு அந்த பொண்ணு ஒரு தடவை 2 தடவை சொல்லியிருக்கலாம். இப்போ அடுத்து ஏதோ சொல்ல வர மாதிரிலாம் வெண்ணிலாவை காட்டும்போது வெண்ணிலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வரலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் கூட இன்றைய காட்சிகளை நான் பார்த்தேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே அப்படிங்கும்போது காவேரியோட ஃபேமிலியெல்லாம் விஜயை திட்டுவாங்க அப்படின்னு காவேரி நினச்சிட்டு இருந்தா, காவேரி தான் திட்டிட்டு போகிறாங்க. இது யதார்த்த வாழ்க்கையிலேயே நடக்கிற விஷயம் தான். ஸோ இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு புரிதல். குமரன் கிட்ட விஜய் இந்த சொத்தெல்லாம் எழுதி வைக்கிறாங்களே, அதாவது ஆஃபீஸில் ஷேர் கொடுக்குறாருல, அதெல்லாம் சொல்லிட்டாங்க. குமரன் தெளிவாக உங்கள் ஒய்ஃப் கிட்ட சொல்லி தெளிவாக உங்கள் ஒய்ஃப் காவேரி கிட்ட சொல்லுங்கள். ரைட்டர் சொல்ல மாட்டேங்கிறாரா? சரி விடுங்க. ஸோ இந்த ஏற்கனவே அந்த ஹாஸ்பிட்டல் நடந்த விஷயத்தவே கங்கா கிட்டே சொல்லிட்டாங்க. கங்கா அது காவேரி கிட்டே உன்னை பற்றி பெருசாக சொன்னாங்கன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க. அதை டீட்டெயில்டாக சொல்லி அந்த காதல் அவ்வளோ வச்சுருக்காரு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொன்னாங்கன்னா சூப்பராக இருக்கும். ரைட்டரும் என்ன சொல்கிறது, கதை அமைப்பும் அவங்களுக்கு ஃபேவராக இல்லை அப்படிங்கிறது தான் கவனிக்கக்கூடிய விஷயம். ஸோ ஓகே, இந்த இடத்துல காவேரி கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஏன்னா கங்கா திரும்ப சொல்லும்போது இதெல்லாம் எங்களுக்காக செய்கிறாங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஒரு மனைவி, அப்புறம் தான் அந்த மனைவியை சார்ந்தவங்களுக்காக செய்வாங்க. ஓகேவா? மனைவிக்காக அப்படிங்கிறது 50%னா அவங்களுக்காக 50%. 100% ஒரு விஷயத்த ஒரு கணவர் செய்கிறாருன்னா இதுதான் முக்கியமான விஷயம். மனைவி செய்கிறாங்கன்னா நம்ம கட்டமாக செஞ்சு தான் ஆகணும். அதில் யார் கணவருக்காகலாம் சொல்ல முடியாது. செயலினா பிரச்சனையாகிடும். சரியா? சரி, இது ஒரு பக்கம் இருக்கா. உண்மையுமே காவேரி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே வெண்ணிலாவை காமிச்சு குழப்பி விட்டுட்டாங்க. இதான உங்களுடைய பிளான்? சரி, நல்லா பண்ணிட்டீங்க. இன்றைக்கி டீம் கிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. எனிவேஸ், வெண்ணிலா பேச ஆரம்பிச்சிது அப்படிங்கும்போது அந்த பொண்ணு பாவம் தான். அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. விஜய் மட்டுமே தெரிஞ்சிருக்கு. உண்மைகள் தெரிஞ்சு தான் நான் தான் விலகிடுவேனே அப்படின்ட்டு வைஷாலி சொன்னது மட்டும் இந்த இடத்துல அறுதலாக சொல்லி இந்த வீடியோலேருந்து விடைபெறேன். பட் இருந்தாலும் இந்த இடத்துல காவேரியை கலாய்க்க அந்த சாயா சீனாக இருக்கட்டும், மற்ற இடங்களில் விஜய் காவேரி அழகாக இருக்காங்கங்கிறது தான். உண்மையுமே சொல்லணும்னா அந்த டாம் அண்ட் ஜெரின்னு இருக்கு இல்லையா, அது எங்கே வேணாலும் நல்லா பயன்படுத்துகிறாரு ரைட்டருக்கு. இது ரொம்ப நல்லா பிடிச்சிருக்க மாட்டிருக்கு. அவங்க வீட்டுக்காரம்மா கூட அடிக்கடி கீழே எஃபிலாம் போஸ்ட் பண்ணுவார். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த பக்கம் யமுனாவுக்கும் அவங்க மாமியாருக்கும் நடுவில் அதுவும் சூப்பராக இருந்தது அந்த சீன்ஸு. இருந்தாலும் நிவின் யாருக்கும் சப்போர்ட் பண்ணாமல் நியூட்ரலாக போனதும், அதே மாதிரி குமரன் தனக்கே ஒரு நட்போடு இருக்காங்க அண்ணா அப்படிங்கிற மாதிரியும், உனக்காகலாம் வரல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் புரிதல் இருக்குது. எப்போதும் போல் அங்கே சின்னதாக சச்சரவுகள் தான், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஓகேவா? ஓவராலாக பார்க்கும்போது இன்றைய எபிசோடில் காவேரி விஜய் வெண்ணிலா கிட்ட பேசிகிட்ருக்கு, அந்த கை பிடிச்சிட்டு இருக்க தருணத்தில் எந்த ஒய்ஃபாலையும், காவேரின்னு இல்லைங்க, உலகத்தில் இருக்க எந்த ஒய்ஃபாலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதை வெளியில் வராங்கங்கிறது தெரிஞ்சும் விஜயினாலே எதுவும் பண்ண முடியல. எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், ஒன்றும் சொல்ல முடியல. ஏன்னா வெண்ணிலா உடல்நிலை சரியில்லாமல் இருக்க ஒரே காரணத்தினால நானும் இதை அதிகமாக விமர்சிக்கல அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ விடைபெறேன். சரியா?